வணக்கம். மற்றும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஊழலுக்கு எதிரான லோக்பால் மசோதா வரம்பிற்குள் பிரதமரையும் சிபிஐயையும் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை விவகாரங்களை தவிர்த்து பிரதமரையும் லோக்பால் வரம்பிற்குள் கொண்டு வருவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக கருத்தொற்றுமை காண டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டமும் நடைபெற்றுள்ளது. அதே நேரத்தில் மத்திய புலனாய்வுத்துறையான சிபிஐயை லோக்பால் வரம்பிற்குள் கொண்டு வருவதற்கு அந்த அமைப்பின் அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். லோக்பால் வரம்பிற்குள் சிபிஐயை கொண்டு வருவது சரியா, அதனால் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பது பற்றி விவாதிப்பதற்காக நம் அரங்கத்திற்கு காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியன் அவர்களும் காங்கிரஸ் எம்பி ஹாரூனும் வந்திருக்கின்றனர். இந்த விவாதத்தில் மார்க்சிஸ்ட் எம்பி ரங்கராஜன் அவர்களும் பங்கேற்கிறார்கள். இனி நேர்பட பேசலாம். வணக்கம். வணக்கம் பிரசாத். ஜந்தர் மந்தரில் இருந்தோம், ராம்லீலா மைதானத்தில் இருந்தோம். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிவிட முடியும் என்று அவர்கள் நினைப்பது ஈடேறுமா? நாடாளுமன்றம் என்ற ஒரு அமைப்பை அவமதிக்கின்ற செயலாக இது ஆகாதா என்று சிலர் கூறுவதற்கு உங்களுடைய பதில் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். வானத்து தேவர்களாக வந்து இறங்கியவர்கள் இல்லையே. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உட்கார வைப்பதும், அடுத்த முறை விரும்பினால் நாடாளுமன்றத்தின் வாசலில் கூட வராமல் தடுத்து நிறுத்துவதும் வல்லமை மிக்க வாக்காளர்கள் தான். எனவே இந்த மண்ணை பொறுத்தவரையில், இந்த மண்ணல்ல, ஜனநாயகம் செழித்தோங்கும் எந்த மண்ணிலும் மக்கள்தான் முதன்மையானவர்கள், மக்கள்தான் வல்லமை மிக்கவர்கள், மக்கள்தான் அதிகாரம் சார்ந்தவர்கள். இந்த மக்களுடைய நலனுக்காக பணியாற்றுவதற்கு செல்லுகின்ற பணியாளர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும். எனவே மக்களை விட பாராளுமன்றம் உயர்ந்ததா என்ற கேள்வியே சரி கிடையாது. இந்த போக்கு எங்க கொண்டு போய் நிறுத்தும்? இன்றைக்கு அவர்களை கண்காணிக்க ஒரு லோக்பால், நாளை இவர்களை கண்காணிக்க இன்னொரு வேண்டும் என்று இன்னொரு குழுவினர் போராடுவார்கள். இது எங்க போய் முடியும்? நாமே ஏமாற்றிக் கொள்கிற விஷயம். 1952 இந்திய அரசியலமைப்பு சட்டம் முறையாக வந்து இந்தியா குடியரசாக அறிவிக்கப்பட்ட நாள் தொட்டு கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளில் இதுபோன்று யாராவது தெருவிலே நின்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக நம்பிக்கையற்று பேசியிருக்கிறார்களா? இந்த அளவுக்கு சீரழிந்து போனதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தகுதியும் தரமும் தானாக இழந்ததுதான். இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் 543 பேர் லோக்சபாவில் இருக்கிறார்கள் என்றால் ஏறக்குறைய 1/3 லோக்சபா உறுப்பினர்கள் கிரிமினல் சார்ஜஸுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் மிகப்பெரிய மேதைகள், மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், அவர்கள் எல்லா விதமான தகுதிகளும் மிக்கவர்கள் என்று நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. நாடாளுமன்றத்தை தான் பார்த்தோமேனா, நீங்கள் இந்த நாடாளுமன்றம் எப்படி இயங்குகிறது என்பதைத்தான் நாம் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமே. சரி ஐயா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்ற முறையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் உங்களுடைய எதிர்கருத்து என்ன? லோக்பால் என்பது பெருமைக்குரிய நண்பர் சொன்னது போல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கின்றது. அதே நேரத்தில் அங்கே இருக்கின்ற திரு லோக்பாலை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற அருண் கெஜ்ரிவால், அவருடைய பின்னணி என்ன, அவருக்கு எத்தனை கோடி ரூபாய் வந்திருக்கிறது, எங்கிருந்து வந்தது, கிரண்பேடி யார், அவருக்கு எத்தனை கோடி ரூபாய் அயல்நாடுகளில் இருந்து வந்திருக்கின்றது, அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இவர்கள் மட்டும் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. அண்ணா ஹசாரே வானத்திலிருந்து குதித்தவர் அல்ல. ஏற்கனவே நேரு அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தபோது சிங்வி என்பவர் ஆம்பட்ஸ்மேன் என்ற ஒரு திட்டத்தை லோக்பாலை அப்பொழுதே கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார். ஆனால் அந்த சூழ்நிலையிலே கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், அது கொண்டு வரப்படவில்லை. சரி, உங்கள் கருத்துப்படி இவர்கள் தவறான மனிதர்களாகவே இருந்தாலும் கூட தவறான மனிதர்கள் நல்ல விஷயங்களை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? நல்லதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதனால்தான் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சென்று அவரை பார்த்தார்கள். அவருக்கு உரிய மரியாதை இருந்தார்கள். அவர் தான் இந்த நாடு என்றால் போய் தேர்தலில் நிற்கட்டும், ஒரு கவுன்சிலராக நின்று கவுன்சிலராக வரட்டும், எம்எல்ஏவாக நின்று எம்எல்ஏவாக வரட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நின்று நாடாளுமன்றத்தை அவர்கள் கைப்பற்றிக் கொள்ளட்டும். நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது அவதூறு சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. லோக்பால் வரம்பிற்குள் சிபிஐ கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா என்ற விவாதம். ஆனால் சிபிஐ கொண்டு வருவதனால் பல பின்விளைவுகள் என்ன என்பதை பார்க்கிறோம். லோக்பால் என்பது ஒரு ஒளிவு மறைவற்ற ஒரு அமைப்பாக இருக்கும். நாளைக்கு ஒரு சீக்கிரட்டா போய் ஒரு 50 பேரை ரெய்ட் பண்ண முடியுமா? சிபிஐ லோக்பால் வரம்புக்கு உள்ள இருந்தா சிபிஐ அதிகாரிகள் விரிவா பேசலாம்.
திரு ரங்கராஜன் ஐயா, நீங்க இவர்கள் சொன்னது நீங்க கேட்டீங்க. விவாதத்திற்குள்ள போறதுக்கு முன்னால உங்களுடைய முதற்கட்ட உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்றீங்க? நம்முடைய அருமை நண்பர் தமிழருமணியன் சொன்னது போல மக்கள் மகத்தானவர்கள், மக்கள் தான் மகேசர்கள் என்று சொல்வதில் எந்த தயக்கமும் தேவையில்லை. ஆனால் நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை அமுலாக்குவது, சட்டங்களை உருவாக்குவது என்பது பாராளுமன்றத்தினுடைய அதிகாரம். அந்த அதிகார வரம்புக்குள் அது எப்படி செயல்பட வேண்டும் என்று வெளியிலிருந்து பல பேர் பல ஆலோசனைகள் சொல்லலாம். ஆனால் பாராளுமன்ற நடவடிக்கையை வெளியே இருப்பவர்களுக்கு அந்த கொண்டு இப்படிதான் நடத்த வேண்டும் என்று உத்தரவு போடுவது என்பது சரியாக இருக்காது. ஆகவேதான் இந்த நாட்டில் ஏராளமான அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஏராளமான கருத்துக்களை சொல்கிறார்கள். பத்திரிகைகள் தலையங்கங்கள் எழுதுகிறது. விவாத மேடைகளில் தொலைக்காட்சியிலே விவாத மேடைகள் நடக்கிறது. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் பாராளுமன்றம் என்பது விவாதிக்கிறது, பாராளுமன்றம் செயல்படுகிறது. ஆகவே பாராளுமன்றம் தான் சட்டம் ஏற்ற முடியும் என்பது என்னுடைய கருத்து. சரி, அதோட இந்த லஞ்சத்தை ஒழிப்பதற்கான சட்டங்கள், இது போன்ற கமிஷன்கள் இதெல்லாம் இருக்கிறது, அதையும் சேர்த்து நீங்க பதில் சொல்லுங்க. திரு டிகேஆர் அவர்கள் சொன்னதில் எனக்கு முரண்பட்ட கருத்து ஒன்றிலிருந்து பாராளுமன்றம் சட்டங்களை இயற்ற வேண்டும், பாராளுமன்றத்தின் மூலமாகத்தான் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். நான் அண்ணா ஹசாரேவுக்கோ கேஜ்ரிவாலுக்கோ கிரண் பேடிக்கோ வக்காலத்து வாங்குவதற்கு இங்கே வந்து அமரவில்லை. என்னை பொறுத்தவரையில் இப்பொழுது இதே நண்பர் ஹாரூனை கேட்கிறேன், கேஜ்ரிவால் யார்? கோடிக்கணக்கில் வைத்திருப்பவன் தானே, ஏன் நேற்று வரை அவன் மீது நடவடிக்கை எடுக்க உங்களால் முடியவில்லை? இந்த ராம்தேவ் இவ்வளவு கருப்பு பணத்தை உலகம் முழுவதும் வைத்திருக்கிறார் என்று இன்று பேசுகிறீர்களே, அந்த ராம்தேவ் ராம்லீலா மைதானத்தில் வந்து உட்காருவதற்கு முன்பு இந்த நாட்டில் பிரதம அமைச்சருக்கு அடுத்து மிக முக்கியமான அமைச்சராக வலம் வருகிற பிரணாப் குமார் முகர்ஜி, நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த அவரை ஏர்போர்ட்டில் சென்று சந்தித்து பல மணி நேரம் பேசியவர்கள் எந்தெந்த அமைச்சர்கள்? இன்றைக்கு இருக்கிற கபில் சிபலிலே இருந்து எதற்காக போனீர்கள்? ஏன் மாலை போட்டீர்கள்? ஏன் கௌரவித்தீர்கள்? இது மணியம் ஐயா அவர்களின் கேள்வியாக எனக்கு படல, மக்களின் கேள்வியாக படல. இல்லை, ஒரு சின்ன விஷயம். அதாவது உங்களுக்கு ஏற்ப வளைந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் அவர்களை வளைக்க முயல்வீர்கள். உங்களுக்கு வளைய மறுத்தால் அவர்கள் மீது அவதூறு சேற்றை அள்ளி வீசுவீர்கள். யாரின் மீதும் அவதூறு சொல்வதற்கு காங்கிரஸ் அரசுக்கு விருப்பமில்லை. குறிப்பாக எல்லோரிடமும் சமாதானமான முறையிலே ஒரு அமிக்கபிள் சொல்யூஷன் ஏற்பட வேண்டும் என்றுதான் அவரை சென்று 4 அமைச்சர்கள் சந்தித்தார்கள். அதன் காரணம், நாட்டிலே ஒரு பிரளயமான கருத்துக்களை தேவையில்லாமல் சொல்லி வருகின்ற இவர் 140 கம்பெனிகள் நடத்துகின்றார். 1175 கோடி ரூபாய்க்கு தனக்கு சொத்து இருப்பதாக அவர் விளம்பரப்படுத்தி இருக்கின்றார். நாட்டுக்காரன்னு தெரியல. ஒரு நாட்டிற்கு மிக அவசியமான அணுகுலையை வேண்டாம் என்று எதிர்க்கின்ற ஒருவர் தினம் 10,000 பேரை திரட்டி தினம் 500 ரூபாய் கொடுத்து ஒரு போராட்டம் நடத்துகிறார். எவ்வாறு நடத்த முடியும்? 30 கிலோமீட்டர்ல இருந்து பஸ்ல வராங்க, பஸ்ல கூட்டு வராங்க, பஸ்ல கொண்டு போய் விடுறாங்க. எப்படி கொண்டு வர முடியும்? எப்படி கொண்டு போய் விட முடியும்? அதற்கான பணம் எங்கிருந்து வந்தது? யார் இதை இயக்குவது? இந்த நாட்டிற்கு மின்சாரம் என்பது மிக அவசியமான ஒன்று. அதை கேட்டா நீங்க மின்சாரம் என்ன பாதுகாப்பு முறை வச்சிருக்கீங்க, அந்த டோபோகிராபி எல்லாம் கொடுன்றாங்க. இது அபிஷியல் சீக்ரெட், இதை வெளியிட முடியாது. பிரகாஷ் இதுல இருந்து ஒரு தடம் மாறி போகிறார். கூடன்குளம் பிரச்சனைக்கு அணு மின்சாரத்தின் மூலமாக மின் உற்பத்தியை அதிகரிக்க செய்து நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை பெருக்கி பொருளாதாரத்தை வளர்த்தது வேற ஒரு விஷயம். சரி, அப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவுக்கு தேவைப்படுகிற ஒட்டுமொத்த மின் உற்பத்தியில் 5 விழுக்காடு கூட அணு மின் சொல்லவில்லை. டோபோகிராபி ஆஃப் தி அணுமின் நிலையம் பற்றி கேட்கின்றார்கள் என்றால் அது சிபிஐ வரம்புக்குள்ள வரும். எப்படின்னா அது அவங்க விசாரிப்பாங்க. இவங்க யார், இவர் ஏன் டோபோகிராபி, அதனுடைய வரைபடங்களை, உள்வரைபடங்களை, பாதுகாப்பு குறித்து நம்ம பேசலாம். ரங்கராஜன் ஐயா, இப்போ அண்ணா ஹசாரேவோட உங்களுடைய எதிர்க்கட்சிகளும் இப்பொழுது ஒருமித்த ஆதரவோடு அவருக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில இன்றைக்கு பிரதமர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இதனுடைய போக்கு, இதனுடைய முடிவு எதை நோக்கியதாக இருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, அண்ணா ஹசாரேயை கவுண்டர் பண்றதுக்காக ராம்தேவ் அவங்க பிடிக்க போனாங்க. 4 மத்திய அமைச்சர்கள், கேபினட் செக்ரட்டரி எல்லாரும் சேர்ந்து, இந்தி தெரியாதவங்க 4 அமைச்சர்கள், அது உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. போன கபில் சிபிலுக்கோ அல்லது நம்முடைய பிரணாப் முகர்ஜிக்கோ
யூபி ஹிந்தி எல்லாம் தெரியாது, ஒர்க்கிங் ஹிந்தி தான் தெரியுமே தவிர 3 அதிகாரிகளையும் கூட்டு போனாங்க. ராம்தேவை பிடிச்சு அண்ணா ஹசாரே கவுண்டர் பண்ணலான்னு போனாங்க. அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆகவே அவர் மேல எல்லா குற்றச்சாட்டுகளும் உடனே சொல்ல ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் கட்சி எப்பவுமே தும்ப விட்டு வாழ பிடிக்கிற வேலையை செய்யும். இந்த நாடாளுமன்றமே செயல்படாததற்கு அதுதான் காரணம். ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாத ஒரு நாடாளுமன்றமாக, ஒரு ஆளுங்கட்சியாக இன்றைய ஐக்கிய முற்போக்கு அணி என்பது இருக்கிறது. இந்த ஐக்கிய முற்போக்கு அணியில் இருக்கக்கூடிய கூட்டாளிகளும் அது மாதிரியே தான் இருக்கிறாங்க. ஆகவே இந்த நாடாளுமன்றம் செயல்படாத ஒரு நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் இருப்பது கம்யூனிஸ்ட் இயக்க நண்பர்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படும். மாமா ரங்கராஜன் ஐயா அவர்கள் அவர்களுக்கே தெரியும், ராஜ்யசபாவை கூட முடக்குகின்றார்கள். யாராவது ஒருவர் பேசுங்க, சொல்லுங்க. ஐயா, இப்ப வரக்கூடிய லோக்பால் மசோதா இது 9வது மசோதா. 1968 இருந்து இது 8 முறை வந்துவிட்டு வாபஸ் வாங்கியாச்சு. இது 9வது முறையாக இது வருது. இந்த முறை அதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு பொதுமக்களுக்கு மீது வந்திருக்கக்கூடிய கோபம் இருக்கு பாருங்க. லஞ்சம் என்பது சமுதாயத்தில் ஊடுருவி கிடக்குது. நீங்க பிறப்பிலிருந்து இறப்பு வரை லஞ்சம் என்கிற ஒரு நிலை வந்திருக்கு. தொழில் செய்பவர்கள் அத்தனை பேரும் லஞ்சத்திற்கு உதாரணமாக இருக்கிறார்கள், கருப்பு பணத்துக்கு உதாரணமாக இருக்கிறாங்க. அதை நாங்க என்ன சொல்றோம் கேட்டா, பிரதம மந்திரி, சிபிஐ, பெருமுதலாளிகள், இந்த நாட்டுடைய முதலாளிகள் எப்படி செயல்படுகிறார்கள்? அவங்க தான் தேர்தலுக்கு பணம் தராங்க. கருப்பு பணத்தினுடைய முன்கையாக அவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆகவே லஞ்ச லாவணியத்தை வளர்ப்பது என்பது பெருமுதலாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. 2G யார் யார் அரெஸ்ட் ஆறாங்க? SR குரூப் அரெஸ்ட் ஆகுது. அவர்களையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. அந்த நிலையை தான் இப்ப எதிர்க்கட்சிகள் கூட்டிய கூட்டத்தில் எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சிபிஐயை நியமிப்பது சர்ச் கமிட்டி போட்டு நியமிக்கணும். இப்ப அரசாங்கம் நியமிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. லோக்பாலுக்கு அந்த வரம்பு இருக்கணும். லோக்பால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களுக்கான சர்ச் கமிட்டி தேவை. சிபிஐ சர்ச் கமிட்டி, ஒரு சர்ச் கமிட்டியை லோக்பால் போட்டு அந்த சர்ச் கமிட்டி சிபிஐ டைரக்டரை நியமிக்கணும். அதன் மூலமாகத்தான் அதை விசாரிக்கணும். லோக்பாலுக்கு விசாரிக்கிற அதிகாரம் தேவை. தவறு செய்தவருடைய சொத்தை பறிமுதல் செய்வதற்கான அதிகாரமும் தேவை என்பது எங்களுடைய நிலை. சிபிஐ